ஓம் சாய்ராம். சாய்ராம். இது சேலம் ஆத்தூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜீவ சமாதி. இந்த இடம் பாருங்கள், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இடம். சுற்றி கொஞ்சம் பாருங்கள், எவ்வளோ அமைதியாக எவ்வளோ நிசாந்தமாக இருக்குது பாருங்கள். மலை அடிவாரத்தில் இந்த கோவில் இருக்குது. ஜீவ சமாதின்னு சொல்லலாம். நாங்கள் அப்பப்போ சேலம் ஆத்தூருக்கு வரும்போது இந்த இடத்துக்கு வருவோம். வந்து கொஞ்ச நேரம் கண்ணை மூடி நீங்கள் உக்காந்திங்கன்னா நம்ம எங்கே இருக்கிறோன்னு தெரியாத அளவுக்கு அப்படி ஒரு தியானத்தில் போவோம். நான் அதிகமாக இந்த இடத்துக்கு தியானம் பண்ணதுக்கு நான் வருவேன். சொல்ல முடியாத ஒரு பயங்கரமான வைப்ரேஷன் இருக்கும். நீங்கள் அப்படியே இதை பார்த்துக்கிட்டே மனசில் நம சிவாயின்னு சொல்லிக்கிட்டே வாங்க. ஏன்னா நிறைய பேசுறதுக்கு நான் விரும்பலை. பாருங்கள். இவரோட ஆசிரமம் தான் அது. இவரோட ஜீவசமாதி தான் இருக்குங்க. நம்ம பிரகாரத்தை சுற்றி வருவோம். உங்களோட கோரிக்கை என்ன இருந்தாலும் மனசுக்குள்ளே வேண்டிக்கிங்க. இந்த கோவிலுக்கு நான் வரேன், இந்த ஜீவசமாதிகளை தரிசிக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிங்க. இந்த கோவிலில் இந்த ஜீவசமாதி ஸ்பெஷல் இருக்குது. என்ன அப்படின்னா, கோடீஸ்வரர் ஆகிறதுக்கு யோகம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் பாருங்கள், இங்கே தேங்காய் நெய் தீபம் வழிபாடு செய்வது விசேஷம். தேங்காய் நெய் தீபம் எண்ணிக்கை, அதன் பலன்கள். ஓகே, நான் இது உங்களுக்கு ஃபோட்டோவாக எடுத்து நான் கடைசியில் உங்களுக்கு இது பண்ணுறேன். அந்த கடைசி சென்டென்ஸை பாருங்கள். கோடீஸ்வர யோகம் பெற 108 தீபங்கள் போட்டிருக்கிறாங்க. 108 தேங்காய் தீபங்கள் போடணுன்ட்ருக்குறாங்க. ஆனால் ஒரு டைம் போட்டுட்டாலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, போட்ட உடனே கிடைக்கும்ல. அப்பப்போ போடணும். ஒரு 3 எத்தனை டைம்லாம் தெரியல. அடிக்கையாக வந்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த யோகம் உங்களுக்கு கிடைக்கும். இவர் இந்த ஐயாவோட ஜீவசமாதி தான் இருக்கும். இது அவரோட குருநாதர்னு சொல்லுவாங்க. இது எனக்கு நிறைய நாள் உங்களுக்கு எடுக்கணும்னு நான் நினைப்பேன். நம்ம யூடியூப் போடணும், நீங்கள் வரணும்னு. சேலத்தில் இருக்கவங்களுக்குலாம் அது ஒரு பெரிய வரப்பிரசாதம். சேலம் பக்கத்தில் தாண்டி போகிறவங்க, சித்தருக்கு வழிபாடு பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப கொடுத்த விஷயம். கண்டிப்பாக வாங்க. மேலெல்லாம் பாருங்கள். நான் இப்போது மதியான டைம் வந்துட்டேன், அதனால் எல்லாம் சாத்தி இருக்குது. காலையில் டைம் வந்தால் எல்லாமே ஓப்பனில் இருக்கும். இங்கே ஃபோன் நம்பர் இருக்குது, அவரோட நேம் இருக்குது. உங்களுக்கு எந்த டவுட்டோ இல்லை அட்ரஸ் எப்படி வரணுன்றதோ எல்லாமே நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா? நல்லா இருக்கா சாயிரம்? பயங்கரமாக இருக்கும் சாயிரம். நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா அப்பா, நம்ம ஒரு டைம் நான் தியானம் பண்ணினேன். இருக்கும் ஒரு மணிக்கிட்ட நான் இங்கே வந்து உட்காந்து தியானம் பண்ணினேன். மதியானம் 3 மணி வரைக்குமே எப்படி போச்சுன்னே எனக்கு தெரியல. நடுவில் கண் விழிப்பேன், திருப்பியும் கொஞ்ச நேரத்தில் அப்படியே கண்ணை மூடுவேன், திருப்பி அப்படியே போயிடுவேன். பயங்கரமாக இருக்கும் சாயிரம். பின்னாடி இந்த இடம்லாம் இங்கே ஃபுல்லாகவே மரங்களாக இருந்தது. இப்போ நடுவில் தான் கொஞ்சம் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் காலியாக இருக்குது. முன்னெல்லாம் இன்னும் நிறைய இருக்கும். சூப்பரான இடம். மனசுக்கு ரொம்ப ஒரு அமைதி தர ஒரு இடம். கண்டிப்பாக வாங்க. கோடீஸ்வர யோகம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஜீவசமாதியிலேருந்து இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கிடைக்கிறது பெரிய விஷயம். பார்த்தீங்க இல்லைங்களா? மழை, பௌர்ணமி, அமாவாசை நாளெல்லாம் நிறைய விசேஷமாக இருக்கும். அன்னதானம் நடக்கும், நிறைய நடக்கும். ஆனால் உண்மையாக சொல்லணுன்னா அந்த சந்தர்ப்பம் நான் பார்க்கவே இல்லை, அமையல. அந்த நேரம் நான் இங்கே இருந்தது இல்லை. ஆனால் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வரணும். ஆனால் ஒரு டைம் அன்னதானம் பண்ணியிருக்கிறோம். நீங்களும் நிறைய அன்னதானம் பண்ணுங்கள். ஏன்னா நன்கொடை பண்ணுறேன்னு கேட்டுறாங்கள. அந்த ஃபோன் நம்பர் இருக்குது, நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு கான்டெக்ட் பண்ணி உங்களால் முடிஞ்ச அன்னதானம். நான் அன்றைக்கி அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் நிறைய பண்ணுவாங்க அன்னதானம். ஸோ உங்களோட அன்னதானம் பண்ணால் உங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும், அவங்களுக்கும் சுமை இல்லாமல் இருக்கும். நல்லா இருக்கா சாய்ராம்? இயற்கையோடு இருக்கிற ஒரு ஜீவசமாதி ரொம்ப பவர்ஃபுல் சாய்ராம். நான் நிறைய வேண்டுதல் வச்சுருக்கிறேன்.
எல்லா வேண்டுதலுமே அப்படியே பழிக்கும். இந்த இடத்துல ஒரு டைம் நான் அப்பாவோட தரிசனமும் கிடச்சி, மீன்ஸ் தியானத்தில் அப்பாவோட தரிசனம், நம்ம சாயப்பாவோட தரிசனம் எனக்கு கிடச்சிது. அவர் அப்படியே அந்த மஞ்சள் கலரே, அவர் பொதுவாகவே வெள்ளையத்தில் தானே இருப்பார், மஞ்சள் கலர் கட்டிட்டு காவி இதில் ஃபுல்லாக போட்டுட்டு ஒரு தடவை இங்கே வந்து ஆசீர்வாதம் பண்ண மாதிரி எனக்கு வைப்ரேஷன் இருந்தது. வாங்க சாய்ராம். ஜெய் சாய்ராம்.